ஒரு நிமிஷம் இரு. ஸ்னேகா, ஸ்னேகா வந்துட்டாப்பா. அத்தை, ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வான்னு சொன்ன. என்ன நிக்கிற? போ. அத்தை, எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்ல, வேண்டாம் அத்தை. இருக்கட்டும். என்னம்மா நீ மறுபிறவி எடுத்துட்டு வந்திருக்க? இது கூட செய்யலனா எப்படிமா? மாமியார் மருமகளும் ஒன்னாயிட்டு என்ன வேலை வாங்குறாங்க? எவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வந்தாலும் என்னோட நிலைமை மட்டும் மாறவே மாட்டேங்குது. அது என்னமோ தெரியல, அத்தை சொன்னா மட்டும் அவங்க எதிர்த்து பேசவே முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு பயந்து பயந்து மூளையும் அப்படியே டியூன் ஆயிடுச்சு. முதல்ல அதை மாத்தணும். ஸ்னேகா, என்னாச்சு? இவரு வேற மறுபடியும் அவங்க பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். இந்தாங்க, குடு. ஸ்னேகா, இந்தா இத வெளியில கூட்டிட்டு வா. வித்யா, நீ வா. வா வித்யா, வா. அந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புது தெம்பே வந்திருக்கு. வித்யா, நீ கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகுற வரைக்கும் நல்ல ரெஸ்ட்ல இருக்கணும். உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு, எல்லாத்தையுமே நான் பண்றேன். அதை விட்டுட்டு நீயா வேலை செய்யறன்னு எதையும் செய்யாத. சரிங்க அத்தை. டாக்டர் காயம் ஆறுற வரைக்கும் என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும்னு எழுதி கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் நானே உனக்கு செஞ்சு தரேன். சஞ்சய், வித்யாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. கவனமா இருக்கணும், புரியுதா? வித்யா கேட்டான்னு அவளை வெளியில கூட்டிட்டு போன, அதை வாங்கி கொடுத்தேன் இதை வாங்கி கொடுத்தேன்னு வந்து சொன்ன. இனி அப்படிலாம் செய்ய மாட்டேமா. வித்யா ரெக்கவர் ஆகுற வரைக்கும் என்ன கேட்காம நீ எதுவுமே செய்யக்கூடாது. கூட்டிட்டு போ. வா வித்யா. போ வித்யா. மெதுவா. பாத்துடா. மெதுவா இரு. உட்கார. அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்க. அப்புறம் நீ ஏதாவது பண்ணா கூட என்னதான் திட்டுவாங்க. எனக்கு திட்டு வாங்கி கொடுத்துறாத. எங்களை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? ஆமா, மாமியார் மருமகளும் சேர்ந்தது எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப நடுவுல மாட்டிக்கிட்ட என்னதானே நீங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இந்த மிட் நைட் வாக்கிங்லாம் என்னால கூட்டு போக முடியாது. அதையும் மனசுல வச்சுக்க. சரி, எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்கவா? சும்மா தொண பேசிட்டு இருந்தனா அப்புறம் அத்தை கிட்ட சொல்லிடுவேன். நான் தூங்கணும். தாயே, நீ தூங்கு, படுத்துக்க.
வித்யா, அத்தை எழுந்துருமா, சாப்பிடலாம். டேய், எவ்வளவு நேரம்டா? நானே ரெடி ஆயிடுவேன், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டான்னு அவ தான் சொன்னா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். வா வித்யா. அத்தை உனக்கு இப்ப ஏதாவது வலி இருக்காமா? இல்ல அத்தை, கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டேன். தழும்பு மட்டும்தான் அப்படியே இருக்கு. ஓ, அது பிரச்சனை இல்ல, சரியாயிடும். ஏமா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது மூச்சு விட கஷ்டப்பட்டிய, இப்ப அந்த மாதிரி எதுவும்? ஹாஸ்பிட்டலோட சரி மாமா, வீட்ல அதெல்லாம் வரவே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்திருந்தா இவ்ளோ சீக்கிரம் நான் ரெக்கவர் ஆயிருக்கவே மாட்டேன். நான் இவ்ளோ சீக்கிரமா ரெக்கவர் ஆனதுக்கு அத்தை தான் காரணம். கட்டின புருஷன் ஒருத்தன் கூடவே இருக்கேன், அதையும் மறந்துடாத. டேய், மாமியாரும் மருமகளும் சேர்ந்துட்டாங்கல்ல, இனி நீ எல்லாம் அவங்க கண்ணுக்கு ரொம்ப சின்னதா தான்டா தெரிவ. இப்ப அப்படிதான்ப்பா தெரியுறேன். டேய், உன் கண்ணே பட்டுடும் போலயே.
கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே முதல்ல உன் கையால எங்க 2 பேருக்கும் சுத்தி போட சொல்லணும். ம். பாத்தியாடா? சரிடா, சரிப்பா. கிளம்பலாம் வாங்க. சரி வாமா போலாம். வாங்க வாங்க. வித்யா என்னத்த? திரும்புமா. பரவாயில்லத்த. திரும்பன்னு சொல்றேன்ல. நானும் உங்க அம்மாவுக்கு மருமக தானே, எனக்கு வச்சு விட்டாங்களா? என்ன நடந்தாலும் நான் மட்டும் எப்பவுமே உங்களுக்கு வேண்டாதவ தான். கொஞ்சம் பேசாம இருக்கியா? ம். ஆண்டவா காப்பாத்து. அப்பா. ம். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? இத உங்க அம்மா கிட்ட போய் சொல்றா. அப்பா நீங்க வேற சும்மா இருங்க. என்ன? அது ஒண்ணுல இவன் ஏதோ. சரி சரி வாங்க சாமி கும்பிடலாம். போ வித்யா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வித்யா பேருக்கு தானே அர்ச்சனை? ஆ, வித்யா பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிங்கம்மா. சமி, ராசி நட்சத்திரம் அதெல்லாம் காலையிலேயே அம்மா போன் பண்ணி சொல்லிட்டாங்க தம்பி. காலையிலேயே சொன்னாங்களா? ஆமாங்க ஐயா. வித்யா பேர்ல கோயில்ல சாமிக்கு 9 வகை அபிஷேகம் நடந்திருக்கு. ஓ, மதிய அன்னதானத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ம். இதெல்லாம் வேற நடந்திருக்கா? ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். வித்யா, ஆ? சாமி அங்க இருக்கு. சாமிய பார்த்து கும்பிடு. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இப்போ உன்கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. என் அத்தை என்னை ஏத்துக்கிட்டதே போதும். இந்த பாசம் எனக்கு கடைசி வரைக்கும் நிலைக்கணும். எங்க அத்தை ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். இந்த குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என் மருமக வித்யாவுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும். அவ வாழ்க்கையில இனி கஷ்டத்தையே பார்க்க கூடாது. அவ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். பல போராட்டங்களை கடந்து வந்துட்டா. இனிமே அவளுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடு. எனக்கு அது போதும். வித்யா இத்தனை நாளா எதுக்காக காத்திருந்தாலோ அது இப்ப நடந்துகிட்டு இருக்க. இந்த உறவும் சந்தோஷமும் கடைசி வரை நிலைக்கணும். சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் பசும் பகபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः தீர்காயுஷ்மான் பவ சர்வாபிஷசித்திரஸ்து. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து தீர்காயுஷ்மான் பவ.
சாமி சொல்லுங்கம்மா. பொண்ணுக்கு தீர்த்தம் கொடுக்கணும்னு சொன்னேனே. எடுத்து வச்சிருக்கம்மா. இருங்க தரேன். இந்தாங்கம்மா. 7 இல்லனா 9 சுமங்களுக்கு கையால தீர்த்தத்தை கொடுங்க. சாமியோட அருளால எந்த குறையும் இல்லாம குழந்தை நல்லபடியா பிறக்கும். சரிங்க சாமி. நீங்க வேதா மேடம் தானே? ஆமா. எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? என் பொண்ணு உங்க காலேஜ்ல தான் படிச்சா. ஓ, எப்படி இருக்கா? நல்லா இருக்கா மேடம். இப்ப 7 மாசம். ஓஹோ. அவளுக்கு தீர்த்தம் கொடுக்க தான் கோவிலுக்கு வந்தோம். உங்க கையால நீங்களும் என் பொண்ணுக்கு தீர்த்தம் கொடுக்கணும். எதுக்கு அதெல்லாம்? 3 பிள்ளைய பெத்தவங்க, பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சர் நீங்க. நீங்க கொடுத்தா அது என் பேரன் பேத்திக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். அத்தை போங்க அத்தை. நீங்களும் வாங்க. வரேன். வாங்க மேடம். மேடம் உட்காருமா. வாங்க உட்காரு, மேடம். பரவாயில்ல, உட்காரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மேடம். உங்களை இங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். சந்தோஷம். இந்தாங்க மேடம், முதல்ல உங்க கையால பிள்ளைக்கு கொடுங்க. நீயும் உன் புள்ளையும் எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும். சஞ்சய், பணம் வச்சிருந்தா கொடு. இந்த ஐயோ வேணாம் மேடம். அட வேணாம் மேடம். வெச்சுக்கோமா, வெச்சுக்கோ. வாங்கம்மா, நீங்களும் கொடுங்க. வித்யா, அத்தை நீயும் வந்து கொடுமா. இருமா. தப்பா எடுத்துக்காதம்மா, நீ கொடுக்க வேணாம். ஏமா, ஏன் என்னாச்சு? ஏன் வித்யாவை கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க? வேணாம் தம்பி, சின்ன பொண்ணு எதுக்கு? வித்யாவும் என்னோட மருமக தான். எதுக்கு வேண்டான்னு சொல்றீங்க? இல்ல மேடம், உங்க குடும்ப விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு தீர்த்தம் கொடுத்தா? அம்மா என்ன பேசுற நீ? ஏய், நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. தப்பா எடுத்துக்காதீங்க வேதா மேடம், என் பொண்ணே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கர்ப்பமாயிருக்கா. சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. ஏமா, 1 வருஷம் குழந்தை இல்லாததெல்லாம் ஒரு குறையா? என்னம்மா பேசுறீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க? எந்த காலத்துல இருந்தாலும் ஒரு சில நம்பிக்கையை மாத்த முடியாதுல்ல சார். என்ன நம்பிக்கை? மண்ணாங்கட்டி நம்பிக்கை. சந்தோஷமா சாமி கூப்பிட வந்தவங்கள காயப்படுத்துறதா உங்க நம்பிக்கையா? என்னங்க, ஒண்ணு சொல்லாதீங்க. நாம கிளம்பலாம் வாங்க. வாமா. வா வித்யா, போலாம். ஏமா இப்படி பண்ண? அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஏய், நீ பேசாம இருடி.
மனசு கஷ்டப்பட்டு போறா. வாங்க போலாம்.